ஸோ இது ஒரு நியூ மந்த். நியூ மந்த்துக்கு எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்? ஒரு மந்த்லிய எப்படி அனலைஸ் பண்ணணும்? மந்த்லிய பேஸ் பண்ணி நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸ நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அத எப்படி பண்றது? அப்படின்றத தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லைக் இத்தன நாளா ஏன் வீடியோ போடல அப்படின்னா, நெறைய புது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட் சம்மந்தமா. ஸோ அது எல்லாமே வரப்போற அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு குடுக்க போறேன். வித் லாட் ஆஃப் நியூ இன்சைட்ஸ். நெறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள வச்சு, நம்ம எப்படி ஈஸியா ட்ரேட்ஸ் எடுக்கலாம் எவ்ரிடேல அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்த வீடியோஸஸ்ல. ஸோ எஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் மந்த் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மந்த்த நம்ம எப்படி பார்க்கணும்? ஆகஸ்ட் மந்த்த எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம முதல்ல மந்த்லி சார்ட்குள்ள போணும். மந்த்லி சார்ட்ல போயிட்டு ப்ரீவியஸ் மந்தோடைய இந்த ஹையையும், ப்ரீவியஸ் மந்தோட இந்த லோவையும் நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த கேண்டில்ஸ படிக்கணும். ஸோ கேண்டில்ஸ எப்படி ரீட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டிலா இருக்கு. ஸோ அடுத்தது ஜூலை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் மொமெண்டம் கேண்டிலா இருக்கு. பட் இந்த பியரிஷ் கேண்டில் ஜூனோட லோவ போய் உடைக்கல. அதாவது உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணல. இல்ல லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணல. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் இன் பையிங் மொமெண்டம்ல தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த பையிங் மொமெண்டம்ல இருக்கு அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆகஸ்ட் மந்த் ஓப்பன் ஆனதுமே தன்னோட லோவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு, போய் ஹைய ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். பையிங் மொமெண்டமா இருக்கு. ஆகஸ்ட் ஒரு பையிங் மொமெண்டமா இருக்க போகுது அப்படின்னா, ஏன் இருக்க போகுது அப்படின்னா, இது இந்த வருஷத்தோட 3 குவார்ட்டர்ல மார்க்கெட் இருக்கு. அண்ட் 3 குவார்ட்டரோட 2ண்ட் மந்த் இது. ஸோ ப்ராபப்ளி வந்து இது ஒரு மேனிபுலேஷன் மந்த்தா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் போய் இந்த ஹைய எடுத்துட்டு வேணா ஃபர்தரா கீழ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப நான் மார்க் பண்ணியிருக்க இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். இது என்னது? ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஒரு ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸா வரப்போகுது அப்படின்னா, நம்ம வந்து மார்க்கெட்ட அப்கமிங் வீக்ஸ்ல பையிங்க்கான மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். டில் இந்த ஹைய ரீச் ஆகுற வரைக்கும். ஸோ ஒரு பையிங் மொமெண்டம்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இத நம்ம நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம மந்த்லிய மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வீக்லிக்கு போயிடணும். ஸோ இப்போ வீக்லியில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நெறைய மார்க்கிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்து லாஸ்ட் மந்த்ல நான் மார்க் பண்ணது, லாஸ்ட் வீக்ஸ்ல நான் மார்க் பண்ணது. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம கரண்ட் வீக்கோடைய கேண்டில் லோவையும், கரண்ட் வீக்கோட கேண்டில் ஹையையும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரான் லிக்விடிட்டியா இருக்கும். ஸோ இந்த கரண்ட் வீக்கோட ஹையையோ, லோவையோ எடுக்கும் பொழுது, நம்ம வந்து ஃபர்தரான பையிங்க்கோ, செல்லிங்க்கோ மொமெண்டமா பார்க்கலாம். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, மத்தது எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த லிக்விடிட்டீஸ் எல்லாம் மார்க்கெட் எடுத்ததுனால, இது எனக்கு இதுக்கப்புறமா தேவையில்ல. ஸோ இப்போ நமக்கு வந்து இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலோடைய 50%க்கு வந்துட்டு மார்க்கெட் பை ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம அத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 50% அப்படின்றது இந்த இடம் வரைக்கும் வரணும். ஸோ நம்ம அத என்ன பண்ணலாம், ஒரு சின்னதா ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஆரஞ்சு கலர் குடுத்துக்கிறேன். சைஸ சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்தரா உள்ள போகும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மந்த்லிக்கு அனலைஸ் பார்த்துட்டோம். வீக்லிக்கும் அனலைஸ் பார்த்துட்டோம். வீக்லிக்கு மார்க்கெட் பை ஆகணும்னா என்ன பண்ணணும்? இங்க வந்துட்டு போனா பெட்டர் ஆப்ஷனா நமக்கு இருக்கும். அடுத்தது டெய்லிக்கு போயிடலாம். இப்போ நம்ம டெய்லில போயிட்டோம் அப்படின்னா, இங்க டெய்லில போயிட்டீங்கனாலும், டெய்லியும் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா, இதுதான் நம்மளோட ட்ரான் லிக்விடிட்டீஸா இருக்கும். ஸோ லாஸ்ட்டா வந்த டேவோட இத வந்து நான் மார்க் பண்றேன். ப்ரீவியஸ் டே ஹையா மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாரி லாஸ்ட் டேவோட லோவையும் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் டே லோன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் இப்ப என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த 2 டேஸ், அதாவது வெட்னஸ்டேவோடதும், தர்ஸ்டேவோட லோவையும் எடுத்துட்டு, மார்க்கெட் ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன குடுத்துருக்கு. பட் அட் த சேம் டைம் மார்க்கெட் இங்க நல்லா ஒரு உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்கும் குடுத்துருக்கு. ஸோ
அதிகப்படியான பாசிபிலிட்டி என்ன இருக்கு இப்போ கரண்ட் சினாரியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராப்பரான எம்எஸ்எஸ். ஸோ இங்க எம்எஸ்எஸ் குடுத்திருக்கிறதுனால, இது ஒரு பிரேக்கரா ஆக்ட் ஆகும் நமக்கு. ஸோ இந்த பிரேக்கர்ல இருந்து மார்க்கெட் திரும்பியும் கீழ வந்துட்டு தான் பை ஆகணும். ஏன்னா நான் சொன்ன மாரி ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் வச்சா தான் உங்களால ஃபர்தரா மார்க்கெட்ட பைக்கு பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு மண்டே அப்படின்றதுனால நம்ம வந்து பெருசா ட்ரேட் பார்க்க போறதில்ல. மார்க்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்க நல்ல டபுள் சைட் பிபிஆர் இருக்கு. பட் அட் த சேம் டைம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் குடுத்துருக்கு. ரொம்ப ஒரு டபுள் டபுள் சைட்ல மார்க்கெட் நிக்குது. அதாவது செல்லுக்கும் காமிக்குது, பைக்கும் காமிக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எய்தர் இந்த ஜோன், இந்த ஆரஞ்ச் கலர் லைன் இருக்குல்ல, இந்த ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பையிங்க்கு குடுத்தால் நான் ஃபர்தரா பைக்கு பார்ப்பேன். அப்படி இல்லாமல் எக்ஸாம்பிள்க்கு எப்படி சொல்றேன்னா, இங்க வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துச்சு அப்படின்னா, நான் ஃபர்தரா பைக்கு பார்ப்பேன். அப்படி இல்லாமல் மார்க்கெட் மேல போயிட்டு பிரேக்கர்ல இருந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து நான் இப்படி செல்லுக்கு பார்ப்பேன். ஸோ, இந்த 2 சினாரியோ தான் நான் இந்த வாரத்துக்கு எதிர்பார்க்கிறேன். வெறும் இது மட்டும் இல்ல. இது கூட வந்து நான் 369 அதாவது வந்து கோல்ட் பேக் லெவல்ஸ், அதுக்கப்புறமா வந்து கேண்டில் கவுண்டிங்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா பையா, செல்லான்றத வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். பட் இன்னைக்கு இந்த வீடியோ நான் சிம்பிளா வச்சுக்க ட்ரை பண்றேன். ஸோ வீடியோ பாருங்க. இது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல் இன்சைட்ஸா இருக்கும். எவ்ரி மந்த் இதே மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி நீங்க வந்து உங்களோட மார்க்கெட்ட எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மந்த்லி, வீக்லி, டெய்லி எல்லாத்துலயுமே இதே தான் ப்ரொசீஜர்ஸ் நடக்கும். ஸோ எஸ். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம். பாய்.